பிளே ஸ்கூலு. இது வந்து கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். குழந்தைய வச்சிருவங்க எல்லாருமே இதை செஞ்சு பாருங்க. இதை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இந்த சாப்பிடல, குழந்தைங்க சாப்பிடல சொன்னாக்கா மொபைல் கொடுத்தாதான் சாப்பிடணும் இவங்களே முடிவு பண்ணிப்பாங்க, கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் இப்படிதான் போய் முடியும். குழந்தைங்கன்னா அடம் பிடிக்க தான் செய்யும். அந்த அடகத்தை நம்ம கொஞ்சம் விட்டு பிடிச்சா அது கொஞ்சம் மாறிடும். எவ்வளவு அழகா சொல்லி தராங்க பாருங்க குழந்தைக்கு. பிஞ்சி கண்ணு இல்லையா, அதெல்லாம் சீக்கிரமாவே பாதிப்பாகும். குழந்தைங்க வேணானே சொல்லிச்சுடா, பயப்படுது மொபைலை பார்த்துட்டு. சொல்ல போனா நம்மளும் பயந்துதான் ஆகணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரிக்வஸ்டா சொல்றேன், எல்லா பிளே ஸ்கூல்லையுமே சின்ன குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ பண்ணி அவங்களுக்குள்ள மொபைலால ஏற்படுற ஒரு பாதிப்பை வந்து சொல்லி கொடுங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெத்தவங்க எவ்வளவு சொன்னாலுமே அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல செல்லம் கொடுக்குன்ற பேர்ல வந்து மொபைலை கையில கொடுத்துறாங்க. அவங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, என் குழந்தை மொபைல் பார்த்துச்சுன்னா சாப்பிட்டுருப்பா, இதான் காமிச்சு பூச்சாண்டி போறான் பாரு, ரோட்ல போற வண்டியை காமிச்சு இந்த மாதிரிலாம் வெளியே வந்து கூட்டு வந்து நிக்க வச்சு சோறு ஓட்டின காலெல்லாம் போயிடுச்சு. இப்பெல்லாம் மொபைலை கொடுத்துட்டா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட்டுக்கும். கடைசியில் அந்த மொபைல்லே அடிக்ட் ஆகி அது எப்போ பாரு மொபைல் கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் பாருங்க, குழந்தைங்கிட்ட மொபைல் கொடுத்து கொஞ்சம் தவிருங்க. மூளை சின்ன வயசுல மங்கிடும். சரியா? உதாரணத்துக்கு சொல்ல போனா போன ஜென்ரேஷன்ல இந்த ஜென்ரேஷன்ல தான் நிறைய பேர் வந்து கண்ணாடிலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாவது குழந்தைங்கிட்ட மொபைல் கொடுத்து தயவு செஞ்சு தவிருங்க. வெளியே கூட்டும் போங்க, அந்த குழந்தைங்க 4 கதையை சொல்லி நிலாச்சோறு ஊட்டி அந்த மாதிரி ரோட்ல போற விஷயங்கள்லாம் காமிச்சு குழந்தைங்க அழகா சாப்பிடும். சாப்பிடாமலாம் போகாது. நம்மளாம் அப்படிதான் சாப்பிட்டு வாழ்ந்தோம். நான் சொல்றது சரினா கிரீன் கலர் ஹார்ட் ஒன்று போட்டு விட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி ரொம்ப ஷேர் பண்ணி விட்டுருங்க.